நம்ம ஹீரோ விக்ரம் விளையாட்டுக்காக இனியாவை துரத்த அதுல அவங்க ஓட ஆரம்பிச்சாங்க. அப்போதான் அவங்களுக்கு வயிற்றுல பலமான வலி ஏற்பட்டுச்சு. வயிற்ற பிடிச்சுக்கிட்டு ரொம்பவே சங்கடப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அதை பார்த்த விக்ரம் துடியா துடிச்சு போயிட்டாரு. உடனே வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு கூப்பிடவும், கத்தி குத்துப்பட்ட இடத்துலதான் கொஞ்சம் வலிச்சிட்டு இருக்கு, இந்த வலி இருக்கும் தான் டாக்டர் சொன்னாங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ விக்ரமுக்கு அந்த கத்தி குத்து விஷயத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி சொல்லவும், விக்ரம் செம்ம கோவமா பேச ஆரம்பிச்சுட்டாரு. நீ ஜெயிலுக்கு போனதால உன்னை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற சிந்தனை மட்டும் தான் எனக்குள்ள அதிகமா இருந்துச்சு தவிர அந்த கத்தி குத்து சம்பவத்தை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணாம விட்டுட்டேன். இப்ப நான் சார்ஜ் எடுத்துட்டேன்ல, இதுக்கப்புறம் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னும், இதை பண்ணவங்க நிச்சயமா கண்ணாயிரமும் வடிவும் தான் அப்படின்னு உறுதியா சொல்லவும் ஆரம்பிச்சுட்டாரு. இந்த சம்பவம் விக்ரமுக்கு கண்ணாயிரத்தை பத்தியும் வடிவை பத்தியும் ஞாபகத்தை ஏற்படுத்திருச்சுன்னு தான் சொல்லணும். உண்மையில இனியாவுக்கு என்னவோ ஆயிருச்சு அப்படின்னு நம்மளாம் ரொம்பவே பதறிட்டு இருந்தோம். அப்படி எதுவுமே இல்லாம ஏற்கனவே அடிப்பட்ட அந்த இடம் தான் வலிச்சிருக்கு. வெளிக்காயம் ஆறினாலும் உள்காயம் அவ்வளவு சீக்கிரம் ஆறாது, கொஞ்சம் நாள் எடுக்கும் அப்படின்றத டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதை மறந்து விக்ரம் கூட விளையாட்டுத்தனமா செயல்பட்டதாலதான் இப்போ அவனுக்கு அந்த வலி ஏற்பட்டிருக்கு. இனி விக்ரம் இனியா விஷயத்துல ரொம்ப கவனமாவும் இருப்பாரு. அதே நேரத்துல ரகுவோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது கூடவே இனியாவை யார் கத்தியால குத்துனது அப்படின்ற கேஸையும் ரொம்ப வேகமாவும் சீரியஸாவும் விசாரிக்கவும் ஆரம்பிப்பாரு. அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ல நிச்சயம் கண்ணாயிரத்தை பாக்குறதுக்கு வீட்டுக்கு போவாரு. அப்படி வீட்டுக்கு போகும்போது கண்ணாயிரம் தான் பார்த்த விஷயத்தையும் கேட்ட விஷயத்தையும் விக்ரம் கிட்ட பேச ஆரம்பிப்பான். அப்படி அவன் பேச ஆரம்பிக்கும் போதுதான் விக்ரமுக்கு பல சந்தேகங்களுக்கு தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். இனியாவும் மாயாவும் நேருக்கு நேர சந்திக்கிற நாள் வெகு விரைவிலேயே வரப்போகுது. அப்ப கூட இனியா தன்னுடைய பழைய தோழியை பார்த்த சந்தோஷமா தான் பழக ஆரம்பிப்பாங்க. ஆனா பாம்புக்கு பால் வாக்குறோம் அப்படின்றத போக போக புரிஞ்சுப்பாங்க. இவங்க 2 பேரும் சந்திக்கிற அந்த காட்சிக்காக நீங்க காத்திருக்கீங்களா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்க மக்களே, வெல்கம் டு TNVG ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. இந்த கழுதைக்கு மட்டும் எப்படிதான் மூக்குல வேர்க்குமோ எனக்கு தெரியல. புருஷன் முன்னாடி ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு அவங்க குரல் கொடுத்த பிறகு போவோம் அப்படின்ற ஒரு அடிப்படை இங்கிதம் கூட இல்லாத ஜென்மம் தான் இந்த விஷவள்ளி. இதெல்லாம் வீட்டுல வச்சுக்கிட்டு இன்னும் சோறு போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்கள சொல்லணும். யாழினி தான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை இளங்கோ கிட்ட சொல்லவும் டாக்டரை பாக்குறதுக்கு 2 பேருமா வேகமா கிளம்பிட்டு இருந்தாங்க. கௌரி அம்மா வேற பழனிக்கு யாத்திரை போயிருக்காங்க. அவங்க வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் சாப்பாடு வேலை எல்லாமே யாழினி தான் பாத்துக்கணும். வீட்டுல அண்ணி வேற காணோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே தான் அந்த அம்மா ரூமுக்குள்ளேயும் வந்துச்சு. இளங்கோ சத்தம் போட்டது வெளியேயும் துரத்தி விட்டாரு. இளங்கோ பேசுறத வச்சு விஷவள்ளிக்கு சில சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இவன் வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் அண்ணன் கிட்ட வந்து குறைப்படிச்சுட்டு இருந்தது. அந்த நேரம் பார்த்து யாழினியும் இளங்கவும் வெளியே கிளம்புவாங்களா, கூப்பிட்டு வச்சு விஷப்பாம்பு சிவம் யாழினிய சங்கடப்படுத்துற மாதிரியான கேள்விகளை கேட்கவும் ஆரம்பிச்சாரு. உனக்கு தான் புள்ளையே பிறக்க சொல்றாங்களே, எதுக்காக ஹாஸ்பிட்டல் போறீங்க அப்படின்னு ரொம்பவும் மனுஷன் குத்தலா பேச ஆரம்பிச்சாரு. இந்த வீட்டுக்கு வாரிசு பெத்து கொடுக்கற யோகிதை உனக்கும் கிடையாது, உன் தங்கச்சிக்கும் கிடையாது அப்படின்னு சரமாரியா திட்டவும் ஆரம்பிச்சாரு. இளங்கோவால இதை பொறுத்துக்கவே முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVG ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் கைஸ்.